தேர்தல் ஆணையத்தின் நடத்தை குறித்து ஸ்டாலின் எழுப்பும் குற்றச்சாட்டுகள் அரசியல் சூழ்நிலையால் ஊக்கமளிக்கப்பட்டவையா அல்லது உண்மையான அச்சங்களை பிரதிபலிப்பவையா என்பது விவாதத்திற்கு உரியது. ஸ்டாலின் சமீபத்தில் தேர்தல் ஆணையம் திமுகவிற்கு எதிராக செயல்படுகிறது என கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் இடியாப்ப சிக்கல் என விமர்சித்த அவர் சூழ்ச்சிக்கு ஏற்ப தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் கொள்கை ரீதியாக திமுகவை வீழ்த்த முடியாததால் தேர்தல் ஆணையம் மூலம் வீழ்த்த முயற்சி நடக்கிறது என்று அவர் கூறியுள்ளார். கடந்த தேர்தல்களில் மாநிலங்களவை தேர்தலில் 39 இடங்களை திமுக கைப்பற்றிய போதும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக ஆட்சி அமைத்த போதும் தேர்தல் ஆணையத்தின் நடத்தை குறித்து எந்தவித குற்றச்சாட்டும் முன்வைக்கவில்லை. அப்போது தேர்தல் ஆணையம் நியாயமாக இருந்தது என அவர் நம்பியிருந்தாரா அல்லது திமுகவின் நிர்வாக திறமையின்மை நிதி மேலாண்மை குறித்து மக்களிடம் ஏற்பட்டுள்ள எதிர்ப்பு, எதிர்க்கட்சிகளின் எழுச்சி மற்றும் எதிர்பாராத தேர்தல் முடிவுகள் அவரை இவ்வாறு பேச வைக்கிறதா என்று கேள்வி எழுந்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு உண்மையில் ஒருதலை பட்சமாக உள்ளதா அல்லது இது தோல்வி பயத்தில் எழும் அரசியல் வாதமா என்று கேள்வி எழுகிறது. ஆனால் இதற்கான உறுதியான ஆதாரங்கள் எதுவும் இதுவரை வெளிவரவில்லை. மொத்தத்தில் ஸ்டாலின் கூறும் குற்றச்சாட்டுகள் திமுகவின் தற்போதைய அரசியல் சூழ்நிலையை பிரதிபலிக்க கூடியவை. ஆனால் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து நியாயமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட வேண்டிய அவசியம் உள்ளது. அதே நேரத்தில் இவை அரசியல் உத்திகளாகவும் பார்க்கப்படலாம். உண்மை எது என்பதை தீர்மானிக்க சுயாதீன விசாரணை மற்றும் பொதுமக்கள் விழிப்புணர்வே முக்கியம். மற்றொரு புறம் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெறும் நிலையில் அதில் எந்த விவரங்களும் சரியாக இல்லை என்று மக்களையும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் குழப்பி வருகின்றன. எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் தீவிர சீர்திருத்த பணி மூலம் உயிரிழந்த வாக்காளர்கள் பெயர்களை நீக்குவதுதான் பிரதான பணி. இந்த பணிகளை தகுதி வாய்ந்த பணியாளர்களை கொண்டு செயல்படுத்த வேண்டும். ஆனால் ஸ்டாலின் அரசு இதனை முழுமையாக பின்பற்றவில்லை. உதாரணத்திற்கு ஸ்டாலின் தொகுதியான சென்னை கொளத்தூரில் 8ஆம் வகுப்பு கூட தேர்ச்சி பெறாத தூய்மை பணியாளர்கள் 60க்கும் மேற்பட்டோர் இந்த பணியை மேற்கொண்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எஸ்ஐஆர் பணிகளில் ஈடுபட போதிய ஊழியர்களை நியமிக்காதது, பல இடங்களில் எஸ்ஐஆர் படிவங்களை முறையாக விநியோகம் செய்யாதது போன்ற அத்துமீறல்களில் ஆளும் கட்சி என்ற அராஜக போக்கில் திமுக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. ஒருபுறம் தேர்தல் ஆணையத்தை குற்றம் சாட்டும் ஸ்டாலின், மற்றொரு புறம் எஸ்ஐஆர் பணிகளை எவ்வாறு தடுத்து நிறுத்தி தங்களது போலி வாக்காளர்களை காப்பாற்றுவது என்று துடித்துக் கொண்டிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு மக்களுக்கு நன்மை தரக்கூடிய திட்டங்களை செய்து வந்தால் எதற்காக பயப்பட வேண்டும்? அப்படி செய்திருந்தால் எதற்காக தேர்தலை கண்டு அச்சப்பட வேண்டும்? வரக்கூடிய தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களும் குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் போன்றவற்றிற்கு பாடம் புகட்ட தயாராகிவிட்டார்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். நியூஸ் டே செய்திகளுக்காக வாக்கி பிரகாஷ்.